தேங்காய் திரட்டிப்பால் செய்கிறதுக்கு அரை முடி தேங்காயை தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ சட்டியில் எந்த அளவுக்கு தேங்காய் எடுத்தீங்களோ அந்த அளவுக்கு பால் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. கொதிக்கிற பால் அரைச்ச தேங்காயை அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் அதோடு சேர்த்துக்கலாம். தேங்காய் பாலில் வெந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் நல்லா கொதித்து வேகட்டும், பால் சுண்டி வரட்டும். தேங்காய் எடுத்த கிண்ணத்துலேருந்து பாதி அளவு சுகர் சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சம் இனிப்பு கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ முக்கியமான பொருள் தேங்காய் எண்ணெய். அதில் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டுக்காக. அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டு, பால், சுகரு, இந்த தேங்காய் எண்ணெய் இதோடு சேர்த்து இந்த தேங்காய் திரட்டிப்பால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வழக்கமாக செய்கிற ஸ்வீட்டோட இந்த ஸ்வீட்டை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் நெய் சேர்க்குறத விட தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா தான் அதோடைய டேஸ்ட்டே ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். சென்னைக்கு போகும்பொழுது அங்கே 99 ஒரு கடை இருக்கும். அங்கே இந்த தேங்காய் திரட்டிப்பால் கொடுத்தாங்க. நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. நானும் அதை ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப நல்லாவே வந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.